கியோரா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செய்தி நிறுவனங்கள் அடிக்கடி ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்க ஒரு நியூஸை பற்றி பேச போகிறேன். ஒரே ஹோட்டலில், அதுவும் ஒரே அறையில் 6 பேர் இறந்து கிடந்திருக்காங்க. அந்த சம்பவம் பற்றி நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக்ல ஒரு 7 நண்பர்கள் கிராண்ட் ஹயட் ஹோட்டலில் ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 7 பேரும் 6 ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 7 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கணவன் மனைவி, எல்லாமே வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க அந்த ரூம்ஸில் இருக்கும்போது 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த 7 பேரில் ஒருத்தவங்க மட்டும் வெளியாகி போயிட்டாங்க. ஆனால் திங்கட்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ரூமில் நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், மற்ற வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ், டீ, இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூம் சர்வீஸ்லேருந்து டெலிவர் பண்ணும்போது, கதவு தட்டும்போது ஒரு பெண்மணி மட்டும் அந்த கதவை திறந்திருக்காங்க. பட் ஷி லுக்ட் ரியலி ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் சர்வீஸ் ஆள் உள்ளே போய் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு டீ ரெடி பண்ணட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை டீ மட்டும் பண்ணாத, எனக்கு எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாது சொல்லியிருக்காங்க. பேங்காக்கின் கிராண்ட் ஹயட் ஹோட்டலோட சிசிடிவி கேமரா படி பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் அந்த ரூம்குள்ளே போயிருக்காங்க. மறுநாள் இவங்க செக் அவுட் பண்ண வேண்டியது. இவங்களுக்கு பல ஐட்டினரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிலர் டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் செக் அவுட் பண்ணுறேன், அடுத்தடுத்த லொக்கேஷன் போகணும், இப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் போட்டு அவங்க செக் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. செக் அவுட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் சேர்ந்தவர்கள், அந்த ஊழியர்கள் அந்த கதவை போய் தட்டும்போது திறக்கலைன்னு உள்ளுக்குள்ளேருந்து பூட்டப்பட்டிருந்துச்சா. சரின்னு இவங்க திறந்துட்டு உள்ளே போகும்போது பார்த்தா அந்த மெயின் ஏரியாவில் 4 பேர் இறந்து கிடந்ததாகவும் 2 பேர் படுக்கை அறையில் இறந்து கிடந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த 4 பேரில் 2 பேர் அந்த கதவு பக்கம் போய் கதவை திறக்க முயல்ற மாதிரி இறந்து கிடந்தாங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் இது தீவிரவாத செயலாக இருக்குமோ, இவங்க யாராவது இவங்களை சுட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வெளியில் வந்துச்சு. ஆனால் அந்த உடல்களை ஆட்டோப்சி செஞ்ச பிறகு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, all the 6 bodies had cyanide in it. சைனைட்றது ஒரு விஷம், ரைட்? அது ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தரை கொல்லக்கூடிய ஒரு பாய்சன். அந்த சைனைட் இவங்களோட எல்லார் உடம்புலையும் இருந்திருக்குது. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எங்கேயும் அடியெல்லாம் படலையாம், வெறும் சைனைட் ட்ரேசஸ் மட்டும் இருந்திருக்குன்னு அங்கே உள்ள போலீஸார் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் ஒரே ஒருத்தராக தான் இருக்க முடியும். அதாவது எல்லாரையும் பாய்சன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், ஏன் இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 பேரும் சேர்ந்து பணம் போட்டு ஜப்பானில் ஒரு மருத்துவமனை தொடங்குறதுக்காக எல்லாரும் பணம் போட்டிருக்காங்க. இதில் அவங்களுக்கு இடையில இந்த பணத்தை பற்றின ஒரு சர்ச்சை, அதாவது யாரும் ஏமாற்றிட்டாங்க, என்னை என் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்குது. இதை பேசி தீர்க்கிறதுக்காக எல்லாரும் அந்த அறைக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனைட் பாய்சனிங், அந்த டீயில் சைனைட் கலந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 2 கஷ்டப்பட்டு அந்த கதவை திறந்து வெளியில் உதவி கேட்கலான்னு வந்தவங்க அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. இந்த சைனைட் அவங்க குடிச்ச தேநீரில் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, உணவு வகையெல்லாம் அதெல்லாம் பிளாஸ்டிக் ரேப் போட்டு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்படியே இருந்திருக்குது. அவங்க திறக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஸோ இது இப்போ மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயம். இந்த சைனைட் அப்படின்றது என்ன? சைனைட் இஸ் அ டெய்லி கெமிக்கல். இது ஒரு சின்ன அளவு கூட நம்ம உடம்புல போனால் அது பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் டு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளுக்கே ஒருத்தவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைனைட் உடம்புக்குள்ளே போகும்போது நமக்கு கழுத்தை நெரிச்சா நம்ம எப்படி நம்மளால் மூச்சு விட முடியலையோ, அந்த மாதிரி சைனைட் நம்ம செல்ஸ்க்கு ஆக்சிஜன் போய் சேராமல் அதை பாதிக்கும். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறுப்புகளும் செயலிழக்க வைக்கும். முதல்ல மூச்சு விட முடியாமல் போகும். அண்ட் தென் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சீஜர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஷியஸ்னஸை இழந்துடுவாங்க. அண்ட் டெத் வில் ஹேப்பன், கார்டியக் அரெஸ்ட், அதாவது உங்களோட ஹார்ட் நின்று போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெய்லி சைனைட் கெமிக்கல் கம்பவுண்ட் எப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனால் இவங்க பயன்படுத்தி இந்த 6 வியட்நாமீஸ், அந்த 6 வியட்நாமீஸில் 2 பேர் அமெரிக்கன் வியட்நாமீஸ், இவங்க 6 பேருமே இறந்து கிடந்திருக்காங்க. இந்த சைனைட் அப்படின்றது இன்னும் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது, அதுவும் இந்தியாவில். அந்த தகவலை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்.
இதனுடன் விடைபெற்றுக் கொள்வது மாலினி. நன்றி, வணக்கம்.